ப்ரோ நான் கடைசியாக நடந்த லாஸ்ட் செஷன் வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் ப்ரோ. அது பழசு. மார்னிங் நீங்கள் ரெண்டாவது வந்து ஒரு 5 இது கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஜாபு, டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் லொக்கேஷனு, பொசிஷன் அப்படின்னு ஒரு 4-5 கொடுத்தீங்களே. சரி, இது ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க இப்போ. ஓகே ப்ரோ, இப்போ ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இதுதான் ஃபில் பண்ணிருக்கேன் லொக்கேஷன்ஸ். ஸோ அந்த இது ஒர்க் செக்ஷனை பற்றி ஃபில் பண்ணிக்கிறேன். ஒர்க் செக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு டவுட் இல்லை இருக்கா? இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி வந்து ஹையரிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. எம்ப்ளாயி ஹையர் பண்ணுறப்ப ஸோ வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கம்பெனி ரிலேட்டடாக ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு 4 செக்ஷன் தேவை. என்னென்னா ஜாப்பு, கிரேடு, ஜாப்பு, அப்புறம் டிபார்ட்மெண்ட்டு. கேட்கல ப்ரோ, சவுண்டிங் தான் கேட்குது. இப்போ கேட்குதா? இப்போ நல்லா கேட்குதா? இப்போ நல்லா கேட்குது ப்ரோ. ஓகேவா? இப்போ வந்து கொரகொரன்னு நாய்ஸ் வருது. அதான் ஏன்னு தெரியல. நான் என் சைடில் இந்த கொரகொரன்னு நாய்ஸ் வரல. இப்போ ஏதாவது கேட்குதா ப்ரோ? மெர்லின் இன்னைக்கு ஒருத்தவங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணாங்க ப்ரோ. அவங்க ஆல்ரெடி உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்களா? ஆல்ரெடி இருந்துட்டு நடுவில் போயிட்டாங்க. அவங்க மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓகே. ஒரு 2 டேஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. நவம்பரில் நினைக்கிறேன். லாஸ்ட் நவம்பர்லேயோ டிசம்பர்லேயோ ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் திருப்பி ரீஜாயின் ரீஜாயின் பண்ணாங்க. கண்டினியூஷன் தான். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாள் கண்டிப்பாக இருக்காங்க. இப்போ கேட்குதா அவங்க பேசுறது உங்களுக்கு? கேட்குது ப்ரோ. ஓகே. ஆனால் கொஞ்சம் கீச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்குது. இது ஸ்கைப் வந்து ஃப்ரீனால உங்களுக்கு அது மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். வேற தான் ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு மார்னிங் வந்து ட்ரை பண்ண முடியாது. நம்ம ஜூமில் கூட ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஆமாம், எனக்கு ஜூம்லலாம் நான் கால் பேசுகிறேன் அப்படி மாதிரி வராது. இதுதான் ஜாப்ஸு, பிஸ்னஸ்ஸு, இந்த 4 கண்டிப்பாக இது உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல? இப்போ நான் காலைல சொல்லியிருக்கேன். டிபார்ட்மெண்ட்ஸு, லொக்கேஷனு, கிரேடு, ஜாப்ஸ். டிபார்ட்மெண்ட். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுலேருந்து போவோம். ஜியோகிராஃபின்னா என்னன்னா ஒரு எம்ப்ளாயி ஒரு லொக்கேஷன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இந்தியான்னு ஒன்று இந்தியாவுக்குள்ள இந்தியான்றது ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்க ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ இந்தியான்றது வந்து கண்ட்ரி. ஸோ இதுதான் ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபின்னா என்னன்னா ஒரு கண்ட்ரியோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்தியா கீழே தான் தமிழ்நாடு இருக்கும். தமிழ்நாடு கீழே தான் சென்னை இருக்கும். சென்னை கீழே தான் வந்து சிட்டி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து இங்கே டிஃபைன் பண்ணுவாங்க ஜியோகிராஃபி. ஸோ இப்போ மேனேஜ் ஜியோகிராஃபியில் போய் தான் நம்ம அந்த பிளேஸ் அது வந்து இங்கே பண்ணுவாங்க. மற்ற இதில் எப்படி பண்ணுவாங்கன்னா
அப்படியே இது ஒரு புக் மார்க் போட்டுருங்க ப்ரோ. அப்பதான் அடுத்த டைம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. டக்குன்னு அப்படியே அதையே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லணும். ஸ்ட்ரக்சர் செட்டப் வந்து அண்ட் மெயின்டெனன்ஸ். ஓகே. ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி செட்டப் பற்றி நேற்று நம்ம சொன்ன என்டர்பிரைஸ் செக்ஷன் நம்ம எப்பவுமே வந்து செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்குள்ள தான் போகணுமா ப்ரோ? ஆமாம். இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காங்கன்னா அதில் தான் போவாங்க. ரைட் சைடில் ஓகேவா. இந்த என்னென்ன மெனு ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா. இப்போ இங்கே வந்து இது ஒரு டாஸ்க் பாருங்க. இங்கே உள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு சர்ச்சுன்னு ஒரு படம் இது உள்ள தான் போயிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் செக்ஷன் கான்ஃபிகரேஷன் ஓகேவா. இதுதான் நம்ம ஃபஸ்ட் இனிஷியலாக நம்ம பார்த்தோம். எக்ஸலில் போய் பண்ணல ஒரு கார்பரேஷன் ஒரு கம்பெனிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம் ப்ரோ. ஸோ அது மாதிரி தான் வந்து இங்கே என்டர்பிரைஸ் கான்ஃபிகரேஷன் சிஸ்டம்னு பண்ணுவாங்க. இந்த கான்ஃபிகரேஷனும் நம்ம தான் பண்ணுவோமா? இல்லை நான் சொல்லி முடிச்சிடறேன். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி காமிச்சுக்கணும். ஒரு கம்பெனி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாச்சும் எல்ஐசி கம்பெனிக்கான வந்து ஆரக்கிள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறான், நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் லைக் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனி சொல்லுவாங்க, ஏதோ ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற கம்பெனி ஓகேவா. ஓகே ப்ரோ. அவன் வந்து உங்கள்கிட்ட வந்து எனக்கு என் ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட செக்ஷன் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு காமனாக அது எப்படின்னா இன்டெப்டாக கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருவாங்க. எங்கள் கம்பெனி இப்படி தான் இருக்கும், இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, இந்த செக்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணி கொடுங்க. அது அவுட்புட் நாங்கள் பார்க்கணும், ஆரக்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து உடனே ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் உள்ள ஒரு செக்ஷரை கிரியேட் பண்ணி சிஸ்டமில் ஃபீட் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த என்டர்பிரைஸ் செக்ஷன் கான்ஃபிகரேட்டர். பட் ரியல் டைம் சினாரியோவில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரியல் டைம் சினாரியோவில் வந்து 1 by 1 தான் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ இதில் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் ஓகேவா. ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்கு இது லோட் பண்ணிட்டாங்கன்னா சிஸ்டமில் லோட் ஆகிடும். பட் ஆனால் ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் 1 by 1 தான் போய் கிரியேட் பண்ணணும் ஓகேவா. ஸோ இந்த என்டர்பிரைஸ் செக்ஷன் கான்ஃபிகரேஷன் யாரோ சில பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அது ஆல்ரெடி இருக்கிறது. ஸோ ஏதாச்சும் ஒன்று ஒர்க் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யாரோ ஒருத்தவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, EABC கார்பரேஷன். ஹலோ. கேக்குதுங்க ப்ரோ. சவுண்ட் கேக்குது. அதுதான் நீங்க உங்க சைடுல இருந்து எனக்கு இரைச்சல் ரொம்ப கேக்குது. ஓகே, நான் சொல்றேன், நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ சுத்தமா நான் பேசுறது கேட்கலையா? 2 நிமிஷத்துக்கு கேட்கவே இல்லை, இப்பதான் கேக்குது. யாரோ ஒருத்தங்க அப்படின்னு ஆரம்பிச்சிங்க, அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அதான் இந்த ஸ்கைப்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஸ்கைப் பண்றது வந்து கால் பண்றது தானே யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்கைப்ல எப்பவும் பிரச்சனை பார்க்குறேன். நான் ஜூம் நாளைக்கு கிரியேட் பண்ணிடுறேன் ஓகேவா. சரி ஓகே ஓகே. அதுல இருந்து ஆனால் 45 மினிட்ஸ் தான் அதில் பேச முடியும். திருப்பி இன்னொரு லிங்க் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் திருப்பி கண்டினியூ பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு கம்பெனி கொடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எல்ஐசி கார்பரேஷன் கொடுத்துக்கிறீங்கன்னா இங்கே என்டர்பிரைஸ் கிரியேட் ஆகிடும். இல்லை ரிலையன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லுவாங்க, இண்டஸ் கிரியேட் ஆகிடும். எந்த கண்ட்ரி, இங்கே இந்த கண்ட்ரியோட ஹெட்குவார்ட்டர்ஸ், அப்புறம் அந்த கண்ட்ரியோட லொக்கேஷன் ஓகேவா. இதில் இங்கே கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நான் சொன்ன தெரியுமா டிவிஷன் இருக்கா எக்ஸல்ல. ஆமாம் ப்ரோ. அதெல்லாம் இங்கே செட் பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன்னா இது கிரியேட் பண்ணுறது தான் சொன்னேன்.
ஓகே ஓகே அது ப்ரோ. தெரியலன்னா அதுக்கு இது என்னென்ன இப்போ நான் டேரெக்டாக வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்க இந்தியா டிவிஷன் யூஎஸ் டிவிஷன் கிரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த டிவிஷன் தான் நமக்கு ஜியோகிராஃபிக்கா? ஜியோகிராஃபி வேறு, அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த இதை வச்சு நீ கிரியேட் பண்ணிடுங்க. நீங்கள் நாளைக்கு ஃபுல்லாகவே இதை கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நீ கிரியேட் பண்ணி காமிப்பேன். அதுக்காக எனக்கு ஃபஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் முக்கியமாக கனெக்ட் பண்ணுது. ஸோ ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனில் போயிட்டு நான் எப்படி கிரியேட் பண்ணணும்னு ஒரு சாம்பிள் சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. இன்னிலேருந்து ஆரம்பிங்க. லீகல் என்டிட்டி நான் சொன்ன தெரியுமா, ரிலையன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஆமாம். இந்த மாதிரி நீங்கள் இங்கே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை வேணாலும் எத்தனை பிரான்ச் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், இது பிரான்ச் கிடையாது, லீகல் என்டிட்டி. லீகல் என்டிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் லீகல் என்டிட்டினா தனியாக ஒரு பிஸ்னஸ் யூனிட் மாதிரி கரெக்டுங்களா ப்ரோ? பிஸ்னஸ் யூனிட்டே கொண்டு வராது. பிஸ்னஸ் யூனிட்டா வேற. பிஸ்னஸ் யூனிட்னா ஒரு லீகல் என்டிட்டிக்கு கீழே வரதான் பிஸ்னஸ் யூனிட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிருக்கோம்ல, பிஸ்னஸ் ஏபிசி கார்பரேஷன், எல்ஐசி கார்பரேஷன், யூஎஸ், இதுதான் வந்து பிஸ்னஸ் யூனிட்டாக வச்சுருக்காங்க. டேரெக்டாக பிஸ்னஸ் யூனிட்டை இதை எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. லீகல் என்டிட்டிலேருந்து டேரெக்டாக இது கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அது வந்து லொக்கேஷன் வைஸ் பிரிச்சிருக்காங்க, இந்தியாவிலையும் யூஎஸ்லையும். அவங்களுக்கு இதான் லொக்கேஷன். நெக்ஸ்ட் இப்போ இது நமக்கு வந்து டிவிஷனில் தானே வரணும்? இல்லை டிவிஷன்றது வந்து ஸ்டார்டிங்கில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் யூனிட். ஓகே ஓகே. டிவிஷன் வந்து வேற இல்லை. டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்ட்ரின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபை பண்ணுறது கரெக்ட். ஓகே ஓகே. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பிஸ்னஸ் யூனிட் லீகல் யூனிட்ன்றது வந்து அதுக்கு கீழே வரும். நான் அப்பயே சொன்னேன், டிவிஷன் கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும்னு தேவை கிடையாது. அது என்ன கூட பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பெனி கிரியேட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் சப்மிட் வந்து. ஸோ இதில் வேறு நம்ம ரிலையன்ஸ் என்டர்பிரைசஸ். ஓகேவா? இது கம்பெனி, இது ரியல் எஸ்டேட் கம்பெனி, ஹெட்குவார்ட்டர்ஸ், இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இது வந்து ரிலையன்ஸ் ஜியோ டிவிஷன்ஸ் வந்து ஜியோன்னு ஒரு இது மட்டும் இருக்குது. ஒரே ஒரு டிவிஷன் இந்தியாவில் மட்டும்தான். ஓகே ப்ரோ. இந்தியாவுக்கு கீழே வந்து என்னென்ன பார்க்குறேன், ரியல் எஸ்டேட் வச்சுருக்காங்க, ஜியோ வச்சுருக்காங்க. ஓகேவா? அதாவது லீகல் என்டிட்டி ரெண்டு, அதாவது ரிலையன்ஸ் கீழே ரெண்டுத்தை கொண்டு வந்துருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறமா பிஸ்னஸ் யூனிட்டில் ரியல் எஸ்டேட் தனியாகவும் ரிலையன்ஸ் ஜியோ தனியாகவும் கொண்டு வந்துட்டாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி அது சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகும். நீங்கள் எப்படி கிளிக் பண்ணி மேனுவலும் கொடுத்தீங்கன்னா இங்கே நேம் மாற்றிக்கணும். ஓகேவா? இது ஆல்ரெடி கிரியேட் பண்ணாலும் மாற்ற முடியல. ஓகே ஓகே. மேனுவலாக கிரியேட் பண்ணணும்னா மேனுவலாக கிளிக் பண்ணணும். மேனுவலாக கிரியேட் பண்ணுறப்ப கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் போகும். இங்கே தான் கிரியேட் பண்ணணும். ப்ளஸ் கொடுத்து பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது வரும். இங்கெல்லாம் இது கொடுக்காதுங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து வரும். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கரெக்டாக சப்மிட் கொடுத்தோம்னா சேவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து வரும். எப்படி வரும்னா ரிலையன்ஸ்க்கு வந்து இங்கே எதுக்கு வருவேன், இதில் வந்து ரிசல்ட்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் டெக்னிக்கல் சம்மர் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் டிவிஷன்ஸ் இருக்குது, என்டர்பிரைசஸ் இருக்குது, டிவிஷன்ஸ் தெரியுது உங்களுக்கு பார்த்தா? ஆமாம் ப்ரோ. இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்குது, அதை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து கிளைண்ட் எடுக்கிறது இப்படி தான் கொடுப்பாங்க. இது பாருங்க, இதில் நீங்கள் எதுவுமே பண்ணல, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு பாருங்க. ஓகே ஓகே. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்தீங்கன்னா இங்கே ரிலையன்ஸ் கம்பெனி என்ன என்டர்பிரைசஸ் பேர் ரிலையன்ஸ் கார்பரேஷன். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் இங்கே வந்துடும். இது எதையுமே நீங்கள் கிரியேட் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகி வருது. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா டெம்ப்ளேட் ஃபில் ஆகி வந்துடும். இதுதான் கிளைண்ட் வந்து சேவ் பண்ணுவோம். கிளைண்ட் எதுக்குன்னா இனிஷியலா ஒரு கிளைண்ட் உள்ள வரான்னு வச்சுக்கோங்க, என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம போட்டோம் அப்படின்னா போட்டு கொடுத்துருக்கோம். இது ஓகேவான்னு பாருங்க, இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லுங்க, இதில் ஏதாச்சும் ஆட் பண்ணணுமா சொல்லுங்க, இதில் ஏதாச்சும் ரிமூவ் பண்ணணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க கிளைண்ட். ஓகே. ஏன்னா இது எல்லாமே இது தானே, கோட்டிங் பண்ணி எடுக்கிறது தானே, புத்தகைக்கு எடுக்கிறது தான். இது ஒன்று ஒரு ப்ராஜெக்ட், ஒரு கான்ட்ராக்ட். இப்போ இந்த கான்ட்ராக்டை யார் எடுத்திருக்காங்களோ அவங்க டெவலப் பண்ணி கொடுப்பாங்க, இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இங்கே வந்துடணும். ஓகேவா?
ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே, நான் இப்போ இந்த காமிக்கிறேன். இங்கே லாகின் பண்ணிட்டீங்களா? லாகின் பண்ணி இங்கே வந்துட்டீங்க. ஏதோ ஹோம் பேஜ். இங்கே மேலே ஐடி இங்கே இருக்கு பாருங்க, இங்கே ஐடின்னு இருக்குல்ல, ஆமாம் இதை ப்ரோ. கிளிக் பண்ணிட்டு இங்கே செட்டப் அண்ட் மேனேஜ் போகணும். ஓகேவா? உள்ள போகணும். உள்ள போயிட்டீங்களா? இங்கே ஒரு பட்டன் இருக்கா, டாஸ்க் மார்க்னு சொல்லுவாங்க. இங்கே கிளிக் பண்ணுங்க. டாஸ்க்ஸ். ஓகே. இங்கே போய் சர்ச் போகணும். சர்ச். இங்கே போய்ட்டு எஸ்டாப்ளிஷ் டைப் பண்ணுங்க. எஸ்டாப்ளிஷ். ஓகே ப்ரோ. நீங்கள் ஃபுல்லாக டைம் தெரிஞ்சால் டைப் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோமா, நெக்ஸ்ட் டைப் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக டைப் பண்ணி கூட. ஓகே ப்ரோ. எஸ்டாப்ளிஷ் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர். இதை நீங்கள் ஃபுல்லாக இங்கே டைப் பண்ணாலும் இது வந்துடும். ஆனால் அது டேர்ம் கரெக்டாக ஸ்பெல்லிங் இருக்கும். அதனால் சும்மா நான் இது மட்டும் கொடுத்தேன். ஓகே. கிளிக் பண்ணி உள்ளே போனேன். உள்ளே போன அப்படி வந்துச்சா, இங்கே போய்ட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுக்கும். ப்ளஸ் இருக்கா? ஆமாம். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்டர்பிரைஸ் நேம் கேட்கும். இங்கே தான் நீங்கள் கொடுக்கணும். கோகோகோலா கார்பரேஷன் அது எனிதிங் கொடுத்துட்டு இங்கே இது கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாட்டா ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு என்டர்பிரைசஸ் நேம் கொடுக்கறது அவங்களே கொடுப்பாங்களா, இல்லை நம்மளோட ஓன் நேம்ஸ் தான் நம்ம? இல்லை 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 எல்லாமே ரெக்யர்மெண்ட் கேதரிங்கில் வந்துடும். ரெக்யர்மெண்ட் கேதரிங்னா சாரி ரெக்யர்மெண்ட் கேதரிங் என்னன்னா, ஒரு கிளைண்ட் வந்து ரெக்யர்மெண்ட் கொடுத்துருவான், எனக்கு இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதை பார்த்து தான் ஒரு டாக்குமெண்டேஷனை பார்த்து தான் கேட்பாங்க. அது நிறைய டாக்குமெண்டேஷன்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் கடைசியாக சொல்கிறேன். இப்போ அதெல்லாம் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வரும். அது இப்போ சொன்னால் சுத்தமாக புரியாது. அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ல ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டாக்குமெண்ட். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நம்மளே ஒரு பிஸ்னஸ் யூனிட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னுலாம் போகும்போது நம்மளே ஓன் நேம் கொடுத்துக்கலாமான்னு கேட்குறோம் ப்ரோ. இப்போதைக்கு கொடுக்கலாம், இப்போதைக்கு உங்கள் இஷ்டம். ஓகே. ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் விப்ரோன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விப்ரோன்னு கொடுக்குறீங்க, இது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறேன்னா இப்போ எனக்கு இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க, இது வந்து என்ன இங்கே தெரியும் உங்களுக்கு என்ன இண்டஸ்ட்ரின்னு சொல்லி இங்கே விப்ரோன்னு கொடுக்கணும்னு சொன்னீங்க. விப்ரோ கார்பரேஷன் என்ன இண்டஸ்ட்ரி? ஐடி தானே. ஐடி. ஸோ இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்குது. ஹெட் குவார்டர் எங்கே இருக்குன்னு ஹெட் குவார்டர்ஸ் வந்து யூஎஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் லீகல் எம்ப்ளாயர் இந்த இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். லீகல் என்ட்ரி ஐடென்டிஃபை நம்பர் இதெல்லாம் நம்பர் நீங்களே எது வேணால் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே லீகல் எம்ப்ளாயர்னா இங்கே இது அப்படியே கொடுக்கலாம். லீகலாக அதெல்லாம் வந்து மேண்டேட்டரி கொடுத்துருக்காங்களே, லீகல் நேம், லீகல் என்டிட்டி நம்பர்லாம். அதான் நீங்கள் தான் கொடுங்க, உங்களுக்கு சாம்பிள் கொடுங்க. அதுதான் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் தப்பான கொடுக்க ஒன்றும் ஆக போகிறது. நீங்கள் கொடுங்க ஏபிசி 1 2 3 இந்த மாதிரி கொடுத்துருங்க. டெஸ்டிங் தானே பண்ணுறோம். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னா கம்பல்சரி நம்பராக மட்டும்தான் இருக்கணும், கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை? அப்படிலாம் அது வராது. அந்த மாதிரிலாம் செட்டப் கிடையாது. ஏன்னா அது வந்து காம்ப்ளிகேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் லீகல் அட்ரஸ் ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணால் இல்லை சர்ச் பண்ணி எடுக்கலாம். மோஸ்ட்லி கிரியேட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் கிரியேட் வரும். கிரியேட் வரப்போ இங்கே ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. நீங்கள் கேட்டிங்களா ஜியோகிராஃபின்னு என்னென்ன, அந்த ஜியோகிராஃபி தான் இங்கே ஒர்க் ஆகும். ஓகே ஓகே. நீங்கள் கண்ட்ரி டைப்பிங் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ஒர்க் தெரியல. தெரியுதா? ஆமாம் ப்ரோ. யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி யாராவது கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஸோ இருக்கும். கிரியேட் பண்ணல, இதான் லோட் பண்ணுறது. ஜியோகிராஃபி லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த கண்ட்ரிக்கு கீழே இதான் வரும்னு சொல்லிட்டு. இதுதான் ஜியோகிராஃபி. இதெல்லாம் என்ட்ரி பண்ணால் வராது. இதுக்கு நேராக இது வருதுப்பா, இதனால் வருது. இந்த கண்ட்ரிக்கு தான் இந்த ஸ்டேட் இருக்குன்னு அர்த்தம். ஸ்டேட் இருக்கு ப்ரோ. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இதே கண்ட்ரி நேராக வேறு ஸ்டேட் வரணும்னாலும் அது இங்கே கிளிக் பண்ணி மாற்றிக்கணும். ஓகே ஓகே ஓகே. புரியுதா? கிளிக் பண்ணி மாற்றிங்கன்னா மாறிக்கும். இல்லை சர்ச் பண்ணி கூட மாற்றிக்கலாம். ஓகேவா? எல்லாமே இது ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ ட்ராப் டவுன் தான். ஓகேவா? இங்கே போய்ட்டு நீங்கள் கண்ட்ரி இங்கே சப்போஸ் நீங்கள் இந்தியா யூஸ் பண்ணலாம். இங்கே போய் கிளிக் பண்ணி ஐஎன் கொடுக்கணும். ஐஎன் கொடுத்தீங்கன்னா இங்கே வரும். இந்தியா இல்லையே ப்ரோ. இந்தியா லோட் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபுல்லாகவே இந்தியான்னு டைப் பண்ணிடுங்க பேசாமல். இல்லை
ஏன் இந்தியா இல்ல கரெக்டா கண்டுபிடிக்கலாம்? லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்ல இங்க என்ன சூஸ் பண்ணிருக்காங்க? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். கரெக்ட் ப்ரோ. அப்ப எப்படி இந்தியா வரும்? கரெக்ட். இப்போ சப்போஸ் நான் இந்தியா நீங்க இந்தியான்னு மாத்திட்டேன்னா இங்க மாறும். ஓகேவா? கரெக்ட். இது பேர் தான் ஜியோகிராஃபி. ஓகே ஓகே. இதை நீ கிரியேட் பண்ணிருக்கேன். இங்க வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா கண்டினியூ வித் இன்டீரியர் டு செட் இது கொடுங்க. ஃபர்ஸ்ட் நிறைய இல்லீகல் கிரியேட் பண்ண போறாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் நீங்க வேல்யூ வச்சு நான் கொடுத்துருக்கேன். அதான் மேண்டிட்டரிலாம் கம்பல்சரி நம்ம கொடுத்துடணுமான்னு கேட்டோம் ப்ரோ. ஆமா மேண்டிட்டரி ஏதாச்சும் டேட்டா கொடுக்கணும். ஓகே ஓகே. யூஎஸ்ஏனே கொடுத்துருங்க ப்ரோ. அது வர்றது வரட்டும். யுனைடெட் ஸ்டேட்ஸ்னே கொடுங்க. நம்ம நியூ ஜெர்சி அதுவும் இல்லை. என்னதான் வரும் வராது. ஸோ இதெல்லாம் யாரும் கிரியேட் பண்ணல. ஆமாம், கிரியேட் பண்ணலன்னா அது தலைவலி. ஆனால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். வந்துட்டு நம்ம கிரியேட் ஆப்ஷன் இருக்கு. இப்போ போயிட்டு என்ன பண்ணணும், ஒரு ஹெட் குவார்ட்டர். ஓகேவா? எங்க இருக்கு? யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஐஎன்ஏ தேடுங்க ப்ரோ. வந்துச்சுல அப்படியா? வந்துடுச்சு. எல்ஏ கூட கொடுத்துருங்க. லாஸ் ஏஞ்சலஸ், அது யூஎஸ்ல தானே வரும். ஓகேவா? இப்போ வந்து இங்க கீழே வந்து சிட்டி இதை சூஸ் பண்ணிக்கலாம். பின்கோடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? இது எல்லாமே வந்து ஜியோகிராஃபியோட பண்ணிப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட கஸ்டமர் நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க, கிளைண்ட் கொடுத்துருந்தாங்க, நம்ம அதை மட்டுமே ஃபில் பண்ணுவோம். ஆமாம் ஆமாம். ஓகே ப்ரோ. இது எல்லாமே ரெக்யர்மெண்ட். ஓகேவா? இப்போ கண்டினியூ கொடுத்துட்டீங்க. கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே வரும் டிவிஷன். இங்கே நீங்கள் ப்ளஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? டிவிஷன் இந்தியா நீங்கள் கண்ட்ரி சூஸ் பண்ணுறது. இங்கே லொக்கேஷன் சூஸ் பண்ணுங்க. நீங்கள் கண்ட்ரி சூஸ் பண்ணாதான் லொக்கேஷன் சூஸ் ஆகும். இங்கே வந்து காலில் இருக்கேன். இங்கே வந்து நீங்கள் வந்து இன்னொரு கண்ட்ரி சூஸ் பண்ணுறீங்க. ஸோ இது ஆல்ரெடி யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு நாங்கள் வந்து ஆல்ரெடி லொக்கேஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? அதனால இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ இப்போ நீங்கள் வேற ஒரு இது ஆட் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், லொக்கேஷன் சொன்ன பார்த்தீங்க. ஆமாம் ப்ரோ. இதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷனில் போய் கிரியேட் பண்ணிருக்கோம். அப்போ தான் இங்கே வரும். ஓகே ஓகே ப்ரோ. இதெல்லாம் வராது. ஸோ அதனால தான் நான் ஒரு இது மட்டும் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்படி ஒரு ஒன்றா கேட்கணும். அதனால தான் வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து ஃபுல் செட்டப்பில் கொண்டு போக மாட்டாங்க. ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஐஎன்டி யூஸ் பண்ணுறேன். ஐஎன்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸோட தானாக வந்துருச்சு. ஸோ அதோட டீடைல்ஸ் எல்லாம் இங்கே அப்படி ஃபில் ஆயிடுச்சுல. ஆமாம் ப்ரோ. ஏன் நம்ம இப்போ அதை பேஸ் பண்ணியே கிரியேட் பண்ணிட்டு இருக்கனால ஸோ இது வந்து வருது. இதுக்கு முன்னாடி டிவிஷன்ஸில் வந்து நம்ம டிவிஷன் மட்டும் பிரிச்சிருக்கோம். ஒரே ஒரு டிவிஷன் மட்டும் தான் பிரிக்க முடியும். ஆமாம். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி டிவிஷன்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ் யூஎஸ்ல தானே இருக்குது. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் யூஎஸ்ல தான் யூஎஸ் தானே வரும். இந்தியா. ஆமாம். இப்போ நம்ம இதுலயே டிவிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாமா ப்ரோ? அதான் சொன்னா நான் ஆட் பண்ணணும். நீங்க அதான் நீங்க டிஃபரெண்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா வந்து நம்ம லொகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்து அப்புறம் ஆட் பண்ணணும்.
ஆமா அதுக்கு வந்து நீங்க ஆட் பண்றீங்க. நீங்க ஆட் பண்றப்ப இங்க கேட்கும். இங்க என்னாச்சும் கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கலாம். இங்க கேட்கும். இங்க கிரியேட்னு கேட்கும். புரியுதா? ஓகே ஓகே. அங்கேயும் கிரியேட் பண்ணலாம், இல்லை இங்கேயும் கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணி காமிச்சல. ஆமா ப்ரோ, அந்த அதே மாதிரி மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்களே பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்டர்பிரைசஸ் கிரியேட் பண்ணது யூஎஸ் பேஸ்டு. அது வந்து என்டர்பிரைஸ், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடம். இப்போ நம்ம டிவிஷன்ல கிரியேட் பண்றது வந்து அதுக்கு கீழே வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம கிரியேட் பண்றோம். கரெக்ட்டுங்களா ப்ரோ? கரெக்ட். இப்போ லீகல் என்டிட்டில வந்து நான் சொன்னல, இப்போ எந்தெந்த இதுதான் ரெஜிஸ்டர் கம்பெனி, இதுக்கு தான் இம்ப்ரெஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? இங்க வந்து சப்போஸ் 100 ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது சேம் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸே தான் அது. கரெக்ட்டுங்களா? ஆனா இங்க நான் கண்ட்ரி மாத்துறேன். சப்போஸ் இந்தியால இப்போ டிவிஷன்ஸ் வந்து நான் இந்தியா கிரியேட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. அது டிவிஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது கிரியேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. கிரியேட் பண்ணலன்னா நான் இதே யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதே யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நான் வேற கம்பெனி வச்சிருக்கேன். விப்ரோ வந்து டெலி இன்ஃப்ரா இது வேற கம்பெனி, இது வேற கம்பெனி. புரியுதா? ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சுது ப்ரோ. இப்படிதான். ஆனா இது ரெண்டும் வந்து அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் கீழே வரும் என்டிட்டில. இது நான் இங்க சப்போஸ் நான் டிவிஷன் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க கொண்டு வந்துடலாம். இந்தியா கீழே இது எந்த டிவிஷன் கீழே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க எவ்வளவு சூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு எந்த டிவிஷன் கீழே வரணும் அப்படின்னு சொன்னா விட்டுடலாம். இது வந்து ஸ்டார்ட் போர்டு கிடையாது. பாத்தீங்களா? ஆமா. இதே மாதிரி இங்க சூஸ் பண்ணி வச்சு ஆட்டோமேட்டிக்கா இது வந்து இப்போ வந்து அந்த மெயினோட பிரான்ச்சுக்கு கீழே இருக்கும், ஹெட் குவார்ட்டர்ஸ் கீழே இருக்கும். டிவிஷன் நம்ம வேணா மாத்திக்கலாம். ஆமா மாத்திக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேட்கலாமா? ஸோ அதே மாதிரி நீங்கள் திருப்பி கேட்பாங்க. ஸோ இதுதான் இங்கே அடுப்பு ஒன்றா கேட்பாங்க. டைம் எடுத்து. ஓகே ஓகே ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கே ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேட் வச்சா. ஆமாம். இதை வந்து இது கிரியேட் பண்ணிட்டு இதே எனக்கு பிஸ்னஸ் கிட்ட கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. இல்லை மேனுவலாக கிளிக் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா இங்கே கிளிக் பண்ணி நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே ப்ரோ. கிளிக் பண்ணி மேனுவலாக கிரியேட் ஆகும். இங்கே ஆகாது, நெக்ஸ்ட் லைனில் ஆகும். நெக்ஸ்ட் லைனில் நீங்கள் ஆட் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஓகே ப்ரோ. இதுதான் ப்ராசஸ். நெக்ஸ்ட் கொடுத்து கரெக்டாக சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்துட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வரும். இதை நான் கிரியேட் பண்ணால் அப்படியே விட்டுறேன். நீங்கள் அப்படியே கண்டினியூ சேவ் மட்டும் பண்ணுறேன். உங்களுக்கு தான் நான் சேவ் பண்ணுறேன். இதில் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சேவ் பண்ணதை வந்து நீங்கள் விருப்பம் கொடுத்து என்னென்னு கிரியேட் பண்ணுவாங்க? விப்ரோ. விப்ரோ குரூப் இல்லை. அதான் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே போய் பாருங்க. இப்போ நம்ம வந்து பார்க்கணுன்னாலே ரிவ்யூ ரிசல்ட்டுக்குள்ளே தான் போய் பார்க்கணுமா ப்ரோ? ஓகேவா? இதான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே கரெக்டு. ஸோ இதில் வந்து நான் சப்மிட் பண்ணாலும் பண்ணலாலும் அதை சேவ் பண்ணி வச்சுட்டேன். அதனால இப்படி வந்துடுது. நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ பிஸ்னஸ் யூனிட்டுங்கிறத நான் எப்படி பிரிக்கணும்? பிஸ்னஸ் யூனிட் நீங்கள் எப்படி பிரிக்கணும்? நார்த்து சவுத்து பிரிக்கணும். ஓகே ஓகே, புரிஞ்சுது. புரியுதா?
புரிஞ்சுது ப்ரோ. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கிரியேட் பண்ணுங்க இதை கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு டெக்னிக் எக்ஸாம் மாதிரி அனுப்பி விடுங்க. வாட்ஸ்அப்லையோ இதை டவுன்லோட் பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க. நீங்கள் கிரியேட் பண்ணதை நான் பார்க்குறேன் பிடிஎஃப். ஓகே ப்ரோ. நீங்கள் கிரியேட் பண்ணி என் பிடிஎஃபாக வந்துருக்கேன். ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி எனக்கு வரும். இந்த டாக்குமெண்ட் நான் என்னென்ன கிரியேட் பண்ணிக்கிறேன் டைம் எடுத்துக்கோங்க. எதுவும் ஏனாதனம் பண்ணாமல் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. சும்மா சாம்பிள் மட்டும் உங்களுக்கு புரியுது இல்லை? புரிஞ்சுது. என்னென்ன இருக்கணும் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். டைம் எடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணலாம். நாளைக்கு மார்னிங் கொஞ்சம் கனெக்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஈவினிங் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. மார்னிங் ஒரு கால் இருக்கு. சப்போஸ் நான் ஃப்ரீ ஆகிட்டா நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை ஒர்க் பண்ணி பாருங்க. டைம் ஓகே ப்ரோ. கண்டிப்பா. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? புரிஞ்சிருச்சு ப்ரோ என்ன பண்ணணும்னு. இது என்ன மெனுக்குள்ள போங்கலாம் தெரியல. ரெக்கார்டிங்ல கூட பார்த்துக்கோங்க. எந்த மெனுஸ்ல போய் இது பண்ணணும்னு. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. இது ட்ரை பண்றேன். இதை கிரியேட் பண்ணாதான் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த இதுக்குள்ளே வரும். இதுதான் இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த டாபிக் தான் இப்ப எடுத்திருக்கேன். ஓகே ப்ரோ. புரியுதா? ஓகே. இதுதான் எடுத்திருக்கேன். இதுதான் மெயின். இது வந்து தான் எல்லாமே தெரியும். இதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த டிவிஷன் எல்லாம் போவோம். அடுத்த கிளாஸ். இது கீழே தான் எல்லாம் வரும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஏதாவது டவுட்னா உங்களுக்கு நான் நாளைக்கு கேட்குறேன் ப்ரோ. ஓகே. நான் கிரியேட் பண்ணி முடிச்சு அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புறேன். கண்டிப்பா. ஓகே. தேங்க்யூ.